டாடா கேபிட்டலோட ஐபிஓ அக்டோபர் 6ல இருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. பிரைஸ் பேண்டா வச்சிருக்கிறது 310 ரூபாயில இருந்து 326 ரூபாய் வந்து பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா லோயர் பேண்ட் வந்து இங்க 310 ரூபாயும், அப்பர் பேண்ட் வந்து 326 ரூபாயும் வந்து இருக்கு. ஸோ இருக்கிறதுல இந்த வருஷத்தோட பெரிய ஐபிஓவா இதுதான் வந்து இருக்கு. அண்ட் தென் இதுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து 15,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அவ்வளோ அளவுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளால ஒரு லாட் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து இந்த ஐபிஓ டைம்ல ஃப்ரெஷ்ஷா யார் யாரெல்லாம் என்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து இருக்கு. லைக் நான் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்ல இந்த டாடா கேபிட்டலோட இந்த ஒரு ஷேர்ஸ் எல்லாம் நான் எதுவும் வாங்கல. ஸோ அப்படின்னும் போது எனக்கு இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ பெஸ்டா தான் வந்து இருக்கு. பட் இதுவே நீங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 1,800 ரூபாய்லாம் வந்து பிரைஸ் வந்து இருந்தது. ஸோ அங்க இருந்து 700 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால். அங்க இருந்து திரும்ப வந்து குறைஞ்சு 550 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 70% வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ல வந்து இருக்கு இப்போதைக்கு அந்த டாடா கேபிட்டலோட அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து. ஸோ நீங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல வந்து உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான இம்பாக்ட் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதனால அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பண்ணும்போது பார்த்து வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு கிரே மார்க்கெட்ல வந்து எவ்வளவு பிரீமியம்ல வந்து இருக்கு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து 25 ரூபாயில இருந்து 31 ரூபா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸா வந்து இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 300 ரூபாய்க்கு வந்து நம்ம 30 ரூபா போட்டோம் அப்படின்னா 10% வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் பிரைஸா வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த ஐபிஓ வந்து வரட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற கேள்விக்கு கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் லாங் டர்ம்ல வந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு.